ஆ, ஆமா, நீ பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டியா? எஸ். அப்புறம் கொஞ்சம் விறகு வெட்டணும். அதையும் கொஞ்சம் வெட்டி போட்டுறேன். அப்பதான் காலையில அடுப்புக்கு விறக பயன்படுத்த முடியும். ஓகே. என்னப்பா அது, இவன் இன்னுமா போல? ம்? ஆ, நல்லவங்களுக்கெல்லாம் வேலை வச்சிருவா போல இருக்க. அந்த பொண்ணுக்கு இந்த ஊரு புடிச்சு போச்சு போல இருக்கு. ம். இந்த சாப்பிடு. யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிடு. மீதி இருந்த சாப்பாடு தான். சாப்பிடு. அம்மா, நீ எங்க இருந்து வந்திருக்க? வீட்ல யாரும் இல்லையா? நீ எப்படி இங்க வந்து சேர்ந்த? சாப்பிட்டு முடிச்சிட்டனா பிளேட் எடுத்துட்டு போய் பக்கெட்ல போட்டுரு. வேற என்னதான் சொல்றது? கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இந்த பையன் என்ன வேலை பார்க்கறான் பாத்தியா? அவன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது தானே? வாடா போலாம், அப்புறம் வந்து பாத்துக்கலாம். பட்ட பகல்ல நீங்க என்ன இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? தான் உணர்ந்து உட்கார்ந்திருக்கன்னு சொல்றவனுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். நான் இங்க வந்தது உங்களுக்கு தெரியாதுல்ல? இப்போ ராத்திரியா இல்ல பகலா? ராத்திரி தான். பார்த்தா அப்படியா? தெரியல? ஒரு நிமிஷமா, அதுக்குள்ளே போயிட்டே இருக்கு. ஐயோ,
அட எவன்டா இங்க வந்து முள்ளுவேலியை போட்டு வச்சது? மாட்டிக்கிட்டேன் போல இருக்க. ஒரு வேலைன்னு இறங்கும் போது ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்து தொலைஞ்சிரும். ச்சே. ஐயோ. ஆ. சிஸ்டர், ஹே சிஸ்டர், ஹே கம் கம் சிஸ்டர், சிஸ்டர், சாரி சிஸ்டர். ரொம்ப சாரிக்கா. இது யார் குழந்தை பொண்ணு? தெரியும். என்கிட்ட வாடி, என்கிட்ட வேலை பார்க்கற. என்ன அடம் பிடிக்கிற? ஏய், வேலை பண்ணாத, சொல்லிட்டேன். அடம் பிடிக்காத. ஏய், பொண்ணுங்கெல்லாம் ஊர்ல நிம்மதியாவே வாழ முடியாது போல இருக்கு. உன்னை கொண்டு போட்டுருவேன். ஏய், போட கிழவா. கண்டம் தொடமா வெட்டி போட்டுருவேன் கிழவா. என் மேல கை வைக்கிறதுக்கு எவனுக்குடா இங்க தைரியம் இருக்கு? கை வைங்க பார்க்கலாம். ஐயோ என் அப்பாவுக்கு என்னாச்சு? சந்தோஷ் அக்கிரமம் பண்றத தடுத்தா இவரை தள்ளி விட்டுட்டு போயிட்டான். என்ன நான் தான் பண்றது? உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் போகாதீங்கன்னு. நான் சொல்றத கேக்குறீங்களா? கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த இதே இடத்துல மத்தவங்க கிட்ட அடி வாங்கிட்டீங்கல்ல, இது தேவையா? நீங்க எல்லாம் இங்க இருக்கும் போதே இதெல்லாம் நடந்துருச்சுல்ல. அவனை பத்தி தான் தெரியும்ல. உயிர் மேல ஆசை இல்லாத யாராவது இருக்காங்களா என்ன? வாப்பா நம்ம போலாம். வாங்க வாங்க போலாம். பாத்து வா. ஐயா, நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. இனிமே நீங்க சந்தைக்கு வராம இருந்தாதான் நல்லது. அந்த சந்தை இப்போ உங்க காலத்துல இருந்த சந்தை மாதிரி இல்ல. புரியுதா உங்களுக்கு? தினம் பிரச்சனை, எல்லாம் ஏமாத்து போயிருவீங்க. கொஞ்சம் கூட இவருக்குமே இல்லாதவங்க. அப்பா வயசுல இருக்கிற ஒரு மனுஷன. இத பாருங்கக்கா, காலம் கெட்டு போச்சு. 4 காசு இருக்கவன் தான் சந்தை ஆட்டி படைக்கிறான். குடும்பம் இருக்கவன் சந்தைக்கெல்லாம் போக முடியுமா? ஐயா, அப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் இரு, நான் காஃபி போட்டு தரேன். வேண்டாம்க்கா, நான் போயிட்டு அப்புறமா வரேன். நான் கொஞ்சம் கஞ்சி எடுத்துட்டு வரட்டுமா? ஏதோ பேருக்கு தானே நீங்களும் இப்ப சாப்பிடுறீங்க. கொஞ்சம் சூடா ஏதாவது எடுத்துட்டு வரேன். கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்க நீங்க இனிமே சண்டைக்கு போகாதீங்க. எங்கடா அந்த முட்டை பையன்? உனக்கு தகுதியானவங்க கிட்ட தான் நீ சண்டை போடணும். வயசான தாத்தா கிட்ட சண்டைக்கு போக கூடாது. அதெல்லாம் ஆம்பளைத்தனம் இல்ல, கோழைத்தனம். ஏய், சும்மா விளையாடாம போடி. தெரியும், விட்டா நீங்க என்னையும் போட்டு அடிப்பீங்க. நீங்க அடிச்சாலும் கொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, இன்னைக்கு ஒருத்தன் தப்பு பண்றானா அவனுக்கு அதே தப்பு நாளைக்கு நடக்கும். உன்னையும் கொல்றதுக்கு ஒருத்தன் வருவான்டா. நீ எல்லாம் விலக மாட்ட, நாசமா போயிடுவ. சின்ன முதலாளி, அவளை விட்டு தள்ளுங்க. அவ பைத்தியம். ஆமா, நம்ம சந்தோஷ் எங்க போனா? பாடி கார்டு இல்லாம சின்ன முதலாளி பார்க்கவே முடியாதுல. எனக்கு பாடி கார்டா? அந்த பொண்ணு சொன்னது அது இல்ல. இந்த சந்தையில இருக்க எல்லாரும் அதான் நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அது உண்மைதான். அவனோட பலத்துல தான் முதலாளிங்களா நல்லா இருக்கீங்க அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். முதலாளி வாயமுடுறா, என் சக்தி என்னன்னு உனக்கு காட்டுட்டுமா?
தில்லு இருக்கவன் இந்த ஊர்லயே இல்ல. அப்படி இருந்தா கூட்டிட்டு வாடா பார்க்கலாம். விடுங்க முதலாளி, தேவையில்லாம பேசிக்கிட்டு. இல்ல, இந்த சந்தையில நான் யாருன்னு காட்டி ஆகணும். இப்பவே, இந்த நிமிஷமே.